சகோதரர்களே, தாரு தௌஹீத் மிகப்பெரிய ஒரு வழிகட்ட கொள்கைக்காரர்கள் என்பது, அதாவது நம்ம காலையை தெளிவுபடுத்திட்டோம். ஷிர்க் விஷயத்தில், சிஹிர் விஷயத்தில் எவ்வளோ மோசமான கொள்கைகள் இருக்கிறான்னு சொல்லி. அடுத்து இப்பொழுது ஒரு மிகப்பெரிய தஜ்ஜாலை கொண்டு வந்திருக்காங்க. குர்ஆன் வசனங்களுக்கு தவறான பொருள், இறையச்சமில்லாத ஒரு அர்த்தம் செய்யக்கூடிய மனிதர், ஹதீஸ்களுக்கு தவறான பொருள் செய்து தவறான கருத்தை திணிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய்யல் என்ன செய்கிறாரு, இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றார். இது எங்களுக்குரிய கடைசி வாய்ப்பு. அவர் எப்படியெல்லாம் ஹதீஸ்களை திரித்தார், எப்படியெல்லாம் குர்ஆனிலே விளையாடினார் என்பதை நாளைக்கு ஒவ்வொன்றாக எடுத்து வைத்து இந்த தாரு தௌஹீத் அமைப்பு எவ்வளவு கேடுகட்ட அமைப்பு, வழிகட்ட அமைப்பு என்பதை நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் கடைசி வாய்ப்பு, 4 நாள் விவாதம் இருக்குது, தெளிவான செய்வோம். நாங்கள் எடுத்து வைப்போம். அவர் எப்படியெல்லாம் ஹதீஸ்களில் விளையாடி இருக்கிறார், குர்ஆன் ஆயத்தில் எப்படிலாம் விளையாடுறார், இப்படிப்பட்ட பொய்யர் இவர் மார்க்கம் சொல்ல தகுதியானவரா என்பதை என்ன செய்வோம், தெளிவுபடுத்துவோம். அடுத்து பதில் சொல்லுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது காலையிலேருந்து பல விஷயங்களை பேசிக்கிட்டு வந்துட்டு கடைசி அமர்வு முடிய போகிறப்ப என்ன அறிவு பண்ணுறாங்கன்னா, கொள்கை பற்றி பேச வேண்டியிருக்கு, முக்கியமான விஷயம், அதனால் இப்போ பேச போகிறாங்க, மற்றதெல்லாம் நாளைக்கு வச்சுக்கிறோம். அப்போ இந்த அல்ரசில்ற மேட்ரு, அந்த அத்தலை சிந்தலை, அந்த பொத்தாயின்ல காலரை மடிச்சு விடலை, இந்த மேட்டெல்லாம் நாளைக்கு திருப்பி வரும். இதுதான் கொள்கை மேட்ரு. எவ்வளோ நேரம் நாங்கள் ஓட்டினோம்ல, இது எல்லாம் கொள்கை சும்மா சில்லற மேட்ரு அப்படின்றத அவங்களே பதிவு பண்ணிட்டாங்க. அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, முந்தைய அமர்வில் கேட்டாங்க, நீங்கள் சூனியத்தை பற்றி இப்படி அதாவது எந்த அளவுக்கு பாரதூரமாக வச்சுருக்குறோம், நம்ம ஷிர்க் வைக்கிறீங்கன்னு சொல்கிற அளவுக்கு நம்ம வச்சுருக்குறோம். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இதை பற்றிலாம் கேட்குறீங்கன்றதா இருந்தால், அந்த கொள்கை மேட்டெல்லாம் கேட்குறதா இருந்தால் முன்னாடியே சொல்லியிருக்கணுமா இல்லையா, திடீர்னு கேட்டால் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்னா, கொள்கை விஷயம் குறித்து கேட்குறாங்க, அடித்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன், ஏன்னா கொள்கை மேட்ருமோ மூச்சு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அளவிற்கு கொள்கை கட்டவர்களை இது வரைக்கும் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? உலகத்தில் இல்லாத ஒரு மோசமான ஒரு வழிகட்ட கொள்கையா இருக்கு. இங்க உட்கார்ந்துருக்க இத்தனை பேர்ல என்னென்ன கொள்கை இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொருத்தவரும் ஒவ்வொரு கொள்கை. அப்படின்னும் பொழுது என்ன கொள்கையில தாங்கள் இருக்கின்றோம் என்பதை கூட சொல்வதற்கு வக்கில்லாத ஒரு கொள்கை கட்ட கூட்டம், ஒரு வழிகட்ட கூட்டம். இப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட கூட்டத்தோட தான் நம்ம விவாதம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் என்ன செய்யணும்னா, இப்போ முன்னாடியே தெரியல சொல்லலன்னு சொன்னீங்கல்ல, ஒரு நாள் நைட்டு டைம் இருக்கு, போய் ரூம் போட்டு யோசிச்சு நம்ம என்ன கொள்கையில இருக்கிறோம், இந்த கொள்கை எந்த கொள்கையில நம்ம இருக்கிறோம், எதை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மசூரா பண்ணிட்டாவது நாளைக்கு வாங்க உருப்படியா பேசுங்க. அடுத்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. காலையிலேருந்து கொஞ்சம் களைப்பாக இருந்திருக்கும், அதனால் டயர்டாகிற நேரம், ஆனால் சில தமாசுகள். அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, சூனியன் சம்பந்தமாக அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்றாரு. பக்குவம் தெரியலை அவருக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையாக இருந்தோம். இன்னும் அரைக்க வேண்டி இருக்குது. அவர் தொட்டு பார்த்துட்டு மாவுன்னு நைஸாக அரையலைங்க, இன்னும் கொஞ்சம் அரைய வேண்டியிருக்கு, நாளைக்கு நாங்கள் அரைப்போன்ட்டார் அவர். சூனியன் சம்பந்தமாக அரைச்சமாவன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லிட்டாரு நாளைக்கு நாங்கள் அரைப்போம், இன்னும் அரைய பத்தாதுன்ட்டு அவர் சொல்லிட்டார். ரைட்டு. அப்புறம் தக்லீது அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்கள் தக்லீது செய்யவில்லை அப்படின்றாரு. தக்லீது செய்யலை, இல்லை சூனியத்தை நீங்கள் கண்ணை மூடிக்கிட்டு பின்பற்றல, அப்போ ஆதாரத்தை சொல்லுங்கள். நாங்கள் நீங்கள் சூனியத்தை நம்புறீங்கன்னு சொல்கிறோம்ல, இந்த வகையில் தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம்ல, நாங்கள் ஏன் அதை நம்ம நம்புகிறோம், இன்னென்ன குர்ஆன் ஆயத்தை கொண்டு இந்த ஹதீஸை கொண்டு இவ்வாறு நாங்கள் விளங்குகிறோம்னு சொல்லியிருக்கலாமே, சொல்லலை, சும்மா தான் உட்கார்ந்துருந்தார். இப்போ வேற ஆள் தான் பேசுகிறாரு, அவர் தான் தக்லீத் பண்ணுறாரு. இன்னொரு தமாஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, கொள்கையற்றவர்கள் யார்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தா, அதிரை தாரு தௌஹீதுங்கிற அமைப்பா? நாங்கள் எல்லாரும் தௌஹீத் ஜமாத்திலேருந்து உட்காந்துக்கிட்டு நாங்கள் கொள்கையாளர்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவங்க வாடகைக்கு ஆளை பிடிச்சிட்டு உட்காந்துக்கிட்டு அவங்க கொள்கையாளர் தான், இவங்க கொள்கையாளர் தான், நம்பு அப்படின்னு சொல்லி வெளியே இருந்த ஆளை வச்சுக்கிட்டு அவங்க கொள்கையாளர்கள் சொல்றதுக்கு அடுத்த ஆள் தேவைப்படுது. அந்த அளவுக்கு பலகீனமா இருக்கிறாங்க. ரைட்டு. யாரோ பேச வேண்டிய இடத்துல என்ன பேச வச்சுட்டான்னு அதை அவரும் ஒத்துக்கிட்டாரு. சரி. அப்புறம் இந்த தேவநாதன் இதை பற்றி பேசணும். தேவநாதனை பற்றி அவருக்கு சகோதரர் மைக்க வாங்கணும்னு சொன்னார். அந்த கேள்விகள் அப்படியே இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும். 4 நாளைக்கு அப்படி தான் இருக்கும். எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில் உரையாது, அப்படி தான் இருக்கும். தேவநாதனை பற்றி என்ன அவர் சிரிக்காமல் அப்படி பொய் சொல்கிறாரு பாருங்க. தேவநாதனை மேடையில் ஏற்றுனதுக்கு அவர் நம்மளை குறையா சொன்னார்ல,
அந்த தேவநாதனுக்கு கம்பெனியில் பங்கு சேருங்கன்னு கூட்டு சேர்த்ததெல்லாம் அவர் ஒரு ஆள். நம்ம தூக்கி எறிஞ்சோம்னு சொன்ன ஒருத்தனை அவன் கூட பங்காளி, முதல்ல போட்டு பங்கு செஞ்சவர், தேவநாதனுக்கு கேன்வஸ் பண்ணி ஷேர் வாங்கி கொடுத்தவர். அவர் சிரிக்காம சொல்றாரு, தேவநாதன் எப்படி உங்கள் மேடையில் ஏற்றினீங்க? மேடையில் ஏற்றினது நீங்க தானே, நீங்க பங்கு சேர்த்ததுனால தானே மேடையில் ஏற்றினீங்க. ரைட்டு. அப்புறம் இன்னொரு ஆளை ஏற்றினதை பற்றி சொன்னாங்க. அந்த 2 பேரையும் நாங்கள் ஏற்றினது நாங்கள் இல்லை, இன்னொருத்தர் தான் எங்களை ஏமாற்றி தான் ஏற்றினார். இருந்தாலும் அதுக்கு நாங்கள் தான் பதில் சொல்லி ஆகணும். நாங்கள் தவறு தான் நடந்துருச்சு, நாங்கள் அதை கண்டிச்சிட்டோம். அதுக்கு பிறகு நாங்கள் ஏற்றக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம். மாற்றுக்கு அந்த மாதிரி ஆட்கள் நாங்கள் ஏற்றுறது இல்லை, முஸ்லீம் அல்லாதவர்களே நாங்கள் அப்படி ஏற்றுறது இல்லை. அவர் சொன்ன மாதிரி இஸ்லாமிய மார்க்கத்தில் மாதிரி தான் ஏற்றுறோம், மற்ற விஷயங்களில் நாங்கள் ஏற்ற மாட்டோம். அவங்க இப்படி எங்களை குற்றச்சாட்டு சுமத்திட்டு எல்லாரையும் இந்துக்களை எல்லாம் தங்களுடைய மேடைகள் ஏற்றுவார்களே அவர்களோட கையை கோர்த்துக்கிட்டு ஆடுறாங்க. ஐஎஃப்டி நாங்கள் அவங்களை பற்றி உங்களுக்கு ஏன் கோவம் வருதுண்டு, அவங்க எல்லா மதத்தை சார்ந்தவர்களையும் தன்னுடைய மேடையில் ஏற்றி பேச விடுவாங்க. பைபிளும் குரானும் ஒன்று தான், அட்டை தான் வேறு. அட்டையை எடுத்துட்டு இந்த அட்டையை போட்டால் குரானும் பகவத்கீதை தான், பகவத்கீதை அட்டையை எடுத்துட்டு குரான் அட்டையை போட்டால் அது குரான் தான் அப்படிலாம் பேசினவங்கள்ட்ட இவங்க உட்காந்து அப்படி ரசித்து கேட்டுட்டு வர்ற ஆளுக்கு அவங்க ஐஎஃப்டிக்காரங்க. அவங்களோட இவங்க கொஞ்சம் குழாவுறாங்க. அதுக்கு திரும்ப வர்றோம். இப்போ ஜேஎம் ஹாரூனை ஏற்றணும் மேடையில், அதையும் கேட்டார்கள். ஜேஎம் ஹாரூனை ஏன் ஏற்றுறங்கிறதுக்கு ஒரு பாதி பதில் அவங்க சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்தையும் காஃபிர்னு சொல்கிறோம்ல, முஷ்ரிக்குன்னு சொல்கிறோம்ல, கபூர் வணங்கிகளை அவர்கள் தேவைப்பட்டால் மட்டும் கூப்பிடுறீங்களே அப்படின்னாங்க. ஒரு குற்றச்சாட்டாக சுமத்தினாங்க. நீங்கள் கொள்கையற்றவர்கள் தானே அப்படின்னாங்க. நாங்கள் கொள்கையற்றவர்கள் இல்லை. அவர்களை ஏன் கூப்பிடுறோம்னா எங்கள் தேவைக்காக இல்லை, அவர்களுடைய தேவைக்காக. எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்ட எல்லா முஸ்லீம்களுக்கும் இடஒதுக்கீடு வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் போராடுறோம். எங்களுக்கு மட்டும் தரமாட்டாங்க கவர்மெண்ட்டு. கபூர் வணங்கியிருக்கான அவன் கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் தான், அவனுக்கும் தான் அவன் கொடுக்க போறான். டேய் உனக்குன்னு சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம், நீ வா. நீ முஸ்லீம்னு அவனை நம்பி நான் கூப்பிடல, நீ ஷிர்க் வைக்கக்கூடியவன் தான், கபூரை வணங்கக்கூடிய முஷ்ரிக்கு தான். இருந்தாலும் ஒன்னா முஸ்லீம்னு கவர்மெண்ட் நினைச்சுக்கிட்டு இருக்குது. நீனு வந்து கூட்டத்தை காட்டு, எனக்கு வேணும்னு கேளு, அப்பதான் உனக்கு தருவான்னு நாங்கள் சொன்னோம். இது கொள்கை இல்லை, கொள்கையும் குழப்பம் இல்லை, தெளிவான கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம். இதனால தான் எம்பியா இருந்ததுனால ஜேஎம் ஹாரூனை கூப்பிட்டோம். அவர் ஒரு கபூர் வணங்கியாச்சே, அதனால தான் கூப்பிட்டோம். கபூர் வணங்கியுடைய பிரதியாக நீ வந்து பேசு, தௌஹீத்வாதிகளுடைய பிரதியாக நாங்கள் குரல் கொடுப்போம். இவன் தௌஹீத்வாதி மற்றவன கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு இவன் மட்டும் கேட்கறான், அவன் கேட்கலன்னு அவன் கவர்மெண்ட் நினைச்சிடக்கூடாது, அவனும் தான் கேட்கறான்னு காட்டணுங்கிறதுக்காக அவன் ஜேஎம் ஹாரூனை பேச விட்டோம். பேச விட்ட பிறகு அதை கூட நாங்கள் அந்த இடத்துல இவர் ஜேஎம் ஹாரூன் மேடையில் இருந்த மேடையில் நாங்கள் தான் அனுமதிச்சோம். ஆனால் பேசிட்டார். நாங்கள் தெரிந்து பேச வைத்தோமா இல்லைன்னு நினைவில் எனக்கு அந்த சம்பவம். ஆனால் பேசினாருங்க நல்லா தெரியும். ஆனால் அதுக்கு பிறகு நடந்த நிர்வாக குழு கூட்டங்களில் இனிமேல் அவ்வாறு யாரையும் பேச விடுவதில்லை, நம்முடைய தாயிகளை தவிர நம்முடைய மேடையில் யாரையும் பேச விடுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தெளிவான முடிவு எடுத்துட்டோம். அதுக்கு பிறகு அதே தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் கொள்கையில் தெளிவாக இருக்கும், குழப்பம் இல்லை. உங்களை போல மற்றவங்கெல்லாம் பேசிக்கிட்டு அதுக்கு அந்த சப்ஜெக்ட் வர்றேன் இன்ஷா அல்லாஹ். அப்புறம் இன்னொன்று லேசாக சுட்டி காட்ட வேண்டியிருக்குது. சகோதரர்களுக்கு கொஞ்சம் ரொம்ப அறிவு ஜாஸ்தி, அது ரொம்ப தலையில் போய் உட்கார்ந்துக்கிட்டு வெயிட்டாக இருக்குது தலை. அந்த அறிவு கனம் அவருக்கு சுமக்க முடியலை. ரொம்ப இலக்கணம் பேசுவார், தனக்கு எல்லாம் தெரியுன்னு காட்டுவார். என்ன செய்வார், மஞ்சள் பத்திரிகை, ஆபாச பத்திரிகை, மஞ்சள் பத்திரிகைண்டா அது முன்னால் மஞ்சள் பத்திரிகையாக வந்ததுண்டு அந்த எம்ஆர் ராதா அந்த கதையெல்லாம் சொல்லுவார், என்எஸ் கிருஷ்ணனுடைய கதையெல்லாம் சொல்லுவார். மஞ்சள் பத்திரிகைண்டு மஞ்சள் பத்திரிகை முன்னால் வந்தது. இப்போ அதுக்கு பேர் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ன்றாரு. இல்லை, தெரியாமல் வளர்றாரு. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது வேற, மஞ்சள் பத்திரிகைங்கிறது வேற. மஞ்சள் பத்திரிகை ஆபாச பத்திரிகைங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்னா துப்பறிந்து வெளியிடக்கூடிய செய்தி. ஹிந்து பத்திரிகை இருக்குல்ல, அது ராஜீவ்காந்தி போஃபஸ் ஊழல் செய்த செய்தியை சுவிஸ் பேங்க்ல கணக்கு வச்சிருந்தது, அந்த ஊழல் செய்தியெல்லாம் அதுதான் திரட்டி எடுத்து வெளியிட்டது. இதுக்கு பேர் தான் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம்ங்கிறது வேற, மஞ்சள் பத்திரிகைங்கிறது வேற. ரெண்டும் வேற வேற, ரெண்டும் ஒன்று தான். முன்னால் அந்த பேர் இந்த பேருங்கிறார், ரெண்டும் ஒன்று தான், தெரியாமல் பேசுறாரு. இப்படி எல்லாம் தெரிஞ்ச மாதிரி காட்டுவார். நான் அமெரிக்காவுக்கு போயிருந்த போது அப்படின்னு ஒருத்தன் பேசுவான், அவன் அமெரிக்காவுக்கு போயிருக்கான்னு காட்டுறதுக்காக. இப்படி தனக்கு எல்லாம் தெரியுன்னு காட்டுறதுக்காக எதையாவது சொல்லுவார். இலக்கணத்தை ரொம்ப ஓவரா இருக்கு, அரபி இலக்கணம்லாம் தெரியுங்கிற மாதிரி காட்டுவார். தமிம தன்னுன்னு சொல்லிட்டு அழகா சொன்னார் இவர். நீங்க தமிம தன்னுன்னு சொன்னதை அவர் எனக்கு அரபி தெரியும் அப்படின்னு காட்டுறதுக்காக தமிம துண்ணுன்னு சொன்னீங்க. தமிம துண்ணு இல்லை, தமிம தன். நல்லா இருக்க சட்டையை அழுக்காக்கிட்டு துவைக்கிற கதை அது. இந்த வேலையை தான் அவர் செய்வார். அதே மாதிரி இன்னொரு தன்னுடைய திறமையை காட்டுறார். உங்களுக்கெல்லாம் அது தெரியாது,
அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். என்னது? IFT நிகழ்ச்சி டிவியில் ஒரு நிகழ்ச்சி வந்துகிட்டு இருக்கு. அதை பற்றி அவங்க பிளாக் ஸ்பாட்டில் போட்டிருக்காங்க. PJ நிகழ்ச்சி வந்து கொண்டு இருந்தது, IFT நிகழ்ச்சி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த வார்த்தை சரியாக நினைவில்லை. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதெல்லாம் புரியாது. அவருக்கு இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு எங்களுக்கு அறிவு இல்லை இல்லை. அதனால் அவர் சொல்கிறார் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது, இது பாஸ்ட் டென்ஸ். இது வந்து பாருங்க, இது அது முடிஞ்ச போட்டு நிறுத்திட்டோம், இது வந்து வந்துக்கிட்டு இருக்குங்கிறாங்க. இப்போ வந்துக்கிட்டா இருக்குது, செத்து போச்சு. என்ன செத்து போச்சு? கொள்கையா? சாரி, கொள்கை இல்லை, இது என்னது, ஆள் இருக்காராம். ஆனால் நீ சேனல் காலி, சேனல் செத்து போச்சு, மூத்தா போயிடுச்சு. எப்போ மூத்தா போச்சு? 2004 2005 ஏதோ வருஷத்தை சொன்னார். அதாவது முடிஞ்சு போனதை நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோமா, நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னோமா. இது ஒரு பெரிய இலக்கணமாக காட்டுறாரு. இதுதான் அவங்க இலக்கணம் தெரிஞ்ச லட்சணமா? இலக்கணம் உங்களுக்கு தெரியலைங்க, அறகுறையாக படிச்சுட்டு பேசாதீங்க. அதனால தான் தப்பாக அர்த்தம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, மார்க்கெட் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பாஸ் முர்ஷித் அப்பாஸியை வச்சுக்கிட்டு தலக்கணம் அதெல்லாம் வேண்டாம், தண்ணி தாக்க வேண்டாம். முர்ஷித் அப்பாஸியை வச்சு அவர்கள் நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்மையா பொய்யா? நம்ம என்ன சொன்னேன்? நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம நடத்திக்கிட்டா இருக்கிறாங்க, இங்க பேசிக்கிட்டா இருக்காரு. ஆனால் உண்மை, நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்றா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அர்த்தம் இல்லை, பன்மையை குறிப்பதற்கும் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும். ஒரு தடவை நடத்தினாங்கண்டா அப்பாஸியை வச்சு நிகழ்ச்சி நடத்தினாங்கன்னு சொல்லுவோம். அடிக்கடி நடத்தினாங்கண்டா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இனிமேலும் நடத்த வாய்ப்பு இருக்குதுங்கிறதுனால. இப்ப வேண்டாம், சேனலை மூடி இருக்கலாம், பின்னால தொடருவாங்க. அது அடிப்படையில் பன்மையை குறிக்கும் சொல்லாகவும் இது பயன்படும். அது டிஎன்டிஜேங்கிறவங்க கொள்கையே இல்லை, வராது அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு கடைசியாக பேசினாங்கல்ல, அதுவே சாட்சி. என்ன இருந்தாலும் நம்ம எடுத்த தலைப்பை தொடருவோம், நாளைக்கு மிச்சத்தை வச்சுக்கிடுவோம் இன்ஷா அல்லாஹ். நிறைய இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் தபிஅஹும் பி இஹ்சான் இலா யௌமிddin. அம்மா பாத். இப்போ தான் முதலாவது நம்மட ஒரு கேள்விக்காக வேண்டி ஒரு சவால் ஒன்று தொடுக்கப்பட்டிருக்குது. நீங்கள் குரானில் விளாட்டின விளாட்டுக்கும் ஹதீஸில் விளாட்டின விளாட்டுக்கும் மொழிபெயர்ப்புக்கும் வரிக்கு வரி நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் பதில் தருவேன்டார். என்னது? நான் பொய்யர்ன்னு சொல்லி எல்லாம் நீங்கள் வரிக்கு வரி தருவீங்கன்னா நான் எழுத்துக்கு எழுத்து தருவேன், தெரியுமா? நீங்கள் வரிக்கு வரி தருவீங்கன்னா நான் எழுத்துக்கு எழுத்து தருவேன். அதை விளங்கிக்கிடுங்க. நீங்கள் விளாட்டின விளாட்டு குரான்லேயும் ஹதீஸ்லேயும் புஸ்தகங்கள்லையும் விளாட்டின விளாட்டு எல்லாம் சுரோன்லேருந்து பேக்கேஜ் போட்டு கொண்டு வந்துக்கிறேன், சரியா? இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சொல்லுங்கள், அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். ஜசாக்கல்லா ஹைர். இவ்வளோ நம்மளை எதிர்த்தீங்களேன்ற ஒரு சந்தோஷம்னு நமக்கு வந்துட்டு. அடுத்தது என்னன்னு சொன்னால் அவங்க சொன்னாங்க, தப்பான இடத்துல வேற ஒரு ஆள் ஈக்க வேண்டியவர் இவர் வந்து குந்திட்டாருன்னு அவரே ஒத்துக்கிட்டாருண்டு. யார் குந்தினா என்ன பேசுகிறாங்கிறது தான் மேட்டரு, விளங்குதா? வந்து சத்தியத்தை சொல்கிறவங்க யார் குந்தினாலும் என்ன பேசுகிறாருன்னு பேசி போட்டு பதில் சொல்ல வேண்டியது தானே. இன்னும் மஞ்சள் பேப்பர் தான் இன்னும் போகுது ஒழிய இன்னும் நம்ம பேப்பருக்கு வர மாட்டேங்குது வந்து. அப்போது அது அடுத்த விஷயமாக நீங்கள் விளங்கிக்கிடணும். இப்போ நான் சொல்கிற ஒரு விஷயத்தை பாருங்கள். இப்போ நான் சொல்லக்கூடிய கிதாபுகள் புகாரியோ முஸ்லிமோ இப்னு மாஜாவோ அஹமதோ இதெல்லாம் தொகுக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 800-900 வருஷம்னு சொல்லுங்கள் ஒரு வாதத்துக்காக. இந்த 800-900 வருஷத்தில் எத்தனை அறிஞர்கள் இந்த புஸ்தகங்களை பார்த்திப்பாங்க? இந்த புஸ்தகங்களில் உள்ள சூனிய ஹதீஸை, சாலிம் ரலியல்லாஹு ஹதீஸை, பள்ளி ஹதீஸை, விளங்குதா? வந்து என்னெல்லாம் சொல்லுவாங்களோ இன்ஷா அல்லாஹ் அவ்வளோதுக்கும் சொல்லுவோம், விளங்குதா? இன்னும் சூனியத்தில் தான் நிற்கிது கோச்சி. அது என்னதுக்குன்னு விளங்கையில் வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து போக மாட்டேங்குது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் வேறு ஸ்டேஷனுக்கு அது போக ஒரு ஸ்டேஷனாக போய்த்துக்கிட்டீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ நான் சொல்கிறேன்னு சொன்னால் கொள்கைன்ட்டு சூனியம் தான் கொள்கையாக இருக்குது. அப்புறே வச்சு சூனியமும் முர்ஷித் அப்பாஸிக்கு தான் பேச்சு விடுவது, அதை விடுங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் இந்த 1 கோடி 2 கோடி பேர் பார்த்து
யாருக்குமே அது பொழையா தெரியல, முரணா தெரியல, யாருக்குமே அது தெரியல. அதெல்லாம் நான் எல்லாம் சரகெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன், அது வேற விஷயம். யாருக்குமே முரணா தெரிய இல்லை. அப்படி என்றால் 1 கோடி பேர் 2 கோடி பேர் சேர்ந்து ஒரு 100 ஹதீஸ்ல குர்ஆனுக்கு முரணான ஹதீஸை சுமார் 100 ஹதீஸை அவங்க மிஸ்டேக் பண்ணிட்டாங்க பார்க்காம. அப்படித்தான வாதம்? 100 கோடி அறிஞர்கள், அரபுலகத்தை சேர்ந்த அறிஞர்கள், அரபையே மூலமாக கொண்ட அறிஞர்கள் 100 கோடி பேர் வரை, அதை 2-3 கோடி பேர் வரை அதை பார்த்தும் அவர்களுக்கு என்ன இல்லை, அதில் புட விளங்க இல்லை, அதில் உள்ள முரண்பாடு விளங்க இல்லை. அவங்க 100 போல விட்டாங்கண்டா ஒரு மனுஷன், அதுவும் 1400 வருஷம் அல்லது 1000 வருஷத்துக்கு பின்னால வந்து பார்த்த ஒரு மனுஷன் எத்தனை புல விடுவார்? லொஜிக்கில் மொழிபெயர்ப்பில் எத்தனை புல விடுவார்? அதை நீங்க விளங்கணும். 2 கோடி அறிஞர்கள் பார்த்து 100 போல விளங்க இல்லைண்டா ஒரு அறிஞர் பார்த்து 1 கோடி போல விடணும். இப்போதான் 100 வந்திக்கு ஆயுச நீளமாக்கி போட்டு எல்லா புஸ்தகத்தையும் இல்லாமல் ஆகிடட்டும், இல்லாமல் ஆக்கி போட்டு இனி ஹசனஹுல் ஸைனுல் ஆப்தீன், சஹஹுல் ஸைனுல் ஆப்தீன் அப்படி ஒரு புஸ்தகத்தை கொண்டு இன்ஷா அல்லாஹ் கொண்டு தாராங்களா இல்லையான்னு பாருங்க. அதை அடுத்ததாக நாம் விளக்கிக்கிட்டு இப்போ நம்மள்ட்ட சப்ஜெக்ட் வருவோம். என்னன்னு சொன்னால், நான் ஒரு விஷயத்தை சொன்னேன். முஹாஜிர்களிலேயும் அன்சாரிகளிலேயும் முந்தி சென்ற சஹாபாக்கள், வல்லதீன இத்தபஹும் இஹ்சான், அந்த இஹ்சான் இலா யௌமித்தீன், கியாமத்து வரை அந்த இஹ்சான் இருக்கும். அந்த இஹ்சானிலே யாரெல்லாம் அவர்களை பின்பற்றினார்களோ, யோசிக்கிறதுனா இல்லை, பின்பற்றுவார்களோ என்றால் யோசிச்சு பார்த்து பின்பற்றுறது, பின்பற்றினார்களோ. இதுக்கு தான் அவர் சொன்னார், பொய் சொல்றா குர்ஆன்ல விட்டுடியா, உங்களை இஷ்டத்துக்கு நீங்க விளக்கம் சொன்னா அது ஹக்கு, எங்க இஷ்டத்துக்கு நாங்க விளக்கம் சொன்னா பொய் வழிகாடு. என்னடா நியாயம் இது? சகோதரர்களே, யாரு பின்பற்றினார்களோ அப்படியே அந்த வழியில யாரு போவார்களோ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். யாரு? இந்த சஹாபாக்களை இவங்களோட வழியில, அந்த வழியில தான் நாம போகணும்னு சொல்றேன். சரியா? நபி உசுரை விட மேலானவர் இவர் சொல்றாரு. அந்த கிளிப்பை போடுங்க, விளங்குதா? நபி உசுரை விட மேலானவர் என்று சொல்றாரு. தலைவர் பேசுறாரு, அண்ணன் எப்ப காலியாகுவாரு, திண்ணை எப்ப காலியாகும் தம்பிமார்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். அண்ணன் யாரு? ரசூலுல்லாஹ். திண்ணை எது? ஆட்சி. தம்பிமார்கள் யாரு? அன்சாரிகள். நவுது பில்லாஹ். அண்ணன் எப்ப காலியாகுவாரு, நபி எப்ப மௌத்தா போவாங்கன்னு அன்சாரிகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்களாம். உதாரணத்துக்கு கூட இதை சொல்லலுமாங்க, இப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்லலுமாங்க. நபிய உசுரவுட மேலா மதிக்கிறீங்க, காலுக்கு கீழே மட்டும் இருக்கிறீங்க. சகோதரர்களே, அடுத்த விஷயம் என்ன? கிளிப்பு போட வானா. வல்லதீன தபவுத்தார வல்லீமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுஜூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா யூத்து வயூதுருன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. முஹாஜிர்களுக்கு முன்னாலேயே மதீனாவிலேயே வீட்டையும் ஈமானையும் கட்டி கொண்டார்களே, தங்களிடத்திலே ஹிஜ்ரத்து செய்து வரக்கூடிய அந்த முஹாஜிர்களை அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் வருகின்ற விஷயத்தில் அவர்களுடைய உள்ளத்திலே எந்த குரோதத்தையும் வைக்க மாட்டார்கள். தங்களுக்கு தேவை இருந்தாலும் தங்களுடைய தேவையை பிற்படுத்தி விட்டு அவர்களுடைய முஹாஜிர்களுடைய தேவையை முற்படுத்தி கொடுப்பார்கள். யாரு உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலே இருந்து பாதுகாப்பு பெற்றானோ ஃபௌலாயிகஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் தான் வெற்றியாளர்கள். எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா அந்த அன்சாரிகளுடைய தன்மையை? அந்த அன்சாரிகள் அந்த மாதிரி உள்ளத்தால எந்த கஞ்சத்தனமும் இல்லாத அளவுக்கு கண்ணியமான மனிதர்கள். அவங்க எப்ப காலியாவண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லி பேசுறீங்களே, சுபஹானல்லாஹ். அப்படி இருந்தாலும் பேசலாமா? அப்படி இருந்தாலும் அந்த மாதிரி பேசலாமா? எத்தனை லட்சம் பேர் இதை பார்ப்பாங்க. நம்ம நபியை பத்தி என்ன நினைப்பாங்க, நம்மட சஹாபாக்களை பத்தி என்ன நினைப்பாங்க? நான் தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை நீங்கள் கிரிட்டிசிஸ் பண்ணாதீர்கள், விமர்சனம் செய்யாதீர்கள்.
உங்களிலே ஒருவர் உஹது மலையளவுக்கு தங்கத்தை எழுதி கொடுத்தாலும் சரி, என்னுடைய சஹாபாக்களிலே ஒருவர் 2 கைக்கு அல்லது பாவிக்கு கொடுப்பதற்கு ஈக்குவல் ஆகாது என்று சொன்னார்கள். ஆயத்துல் முனாஃபிக் பூலுல் அன்சார் வாயத்துல் மூமின் ஹுப்புல் அன்சார். நயவஞ்சகத்தனத்துடைய அடையாளம் அன்சாரிகளோடு கோபமாக நடப்பது, அன்சாரிகளை கோபமாக சொல்வது. போடும். ஆயத்துல் மூமின், மூமின்களுடைய அடையாளம் என்ன தெரியுமா? ஹுப்புல் அன்சார். தடுமாறி போய் சொல்றாரு, அல்லாஹ் மேல சத்தியம் மௌத்தா போல. முதல் குழப்பம், கொள்கை குழப்பம். நபிகள் நாயகம் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாதாரண அந்தஸ்து, அவர் எப்படி மௌத்தா போறது? ஒவ்வொருத்தருக்கும் ஓடுகிறது, ஆஹா இப்ப இடம் காலி. என்ன சொல்லுவாங்கல்ல, அண்ணன் அண்ணன் எப்ப காலியாவும் திண்ணை எப்ப காலியாவும் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருந்த மாதிரி அங்கிருந்து வெளியூர்ல இருந்து வந்தாருக்க. போனா போன்னு சோத்த கொடுத்தோம், போனா போன்னு தங்கருக்கு அடைக்கலும் கொடுத்துருக்கிறோம், ஆட்சியும் கேட்டிருக்க பிளான் பண்றாங்க, விடக்கூடாது என்கிற மாதிரி பனு சாயிதாவுடைய இடத்துல போய் கூடி, சாதுபுனு உபாதாவுடைய தலைமையில கூடி அவங்க ஒரு பிளான் பண்றாங்க. எப்படி அபூபக்கரே உங்களை நாங்க ஆட்சியாளரை ஏத்துக்குருவோம், ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியதில்லை. காசு விஷயத்துல மனுஷன் அப்படித்தான் இருக்கிறான். உசுரையே கொடுத்த ஒரு சஹாபாக்கள், அல்லாஹ்வுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சஹாபாக்கள், கஷ்டப்பட்டவர்கள், இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிடுறாங்க, அப்படியே கூட்டம் கூட்டமா மஷூரா பண்ணி என்ன, அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம், கோத்திரமா தான் இருப்பாங்க. அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க. ஆலோசனை பண்ணி நம்ம இனிமே ஜக்காத்து கொடுக்க கூடாது, ஜக்காத்து ரசூலுல்லாஹ் காலத்தோட முடிஞ்சிருச்சு. அந்த கிறுக்கு இப்பதான் மறுபடியும் வருது. இந்த கூபா ஹிஜ்ரி 60 61 என்ன பண்ணுது, மறுபடியும் அந்த பைத்தியம் முடிக்கிறது. ரசூல்லா மௌத்தா போனதால உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு நோய் பிடிச்சிட்டான். அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு பின்னால யாருக்கோ பைத்தியம் பிடிச்சிட்டான். யாருக்கு? ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுக்கு பைத்தியம் பிடிச்சிட்டான். கேளுங்க கதையை. ரசூலுல்லாஹுக்கு பைத்தியண்டு நாங்கள் சொல்றோண்டு தான் இவ்வளோ நேரம் கதை. ஒரு வார்த்தை இதுவரைக்கும் பேச இல்லை. இஸ்லாத்தை விட்டு வெளியாகிடுவாங்க. நாங்கள் சக்காத்து, எங்களுக்கு சக்காத்து நாங்கள் எடுக்க மாட்டோம், தரமாட்டோம், அப்படி நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுவோம் அப்படின்ட்டு மரியாதைக்குரிய அப்படி இருந்தாலும் அப்படியே அவங்கள கதைக்கிறது. என்ற சஹாபாக்களை பற்றி நீங்கள் விமர்சனம் செய்யாதீங்க. இதுக்கு பிறவும் இந்த பிரிவு தேவையா உங்களுக்கு சகோதரர்களே? இதைத்தான் நாம் கேட்குறோம். உங்கள்ட உள்ளத்திலே சத்தியம் வேண்டுமாக இருந்தால் இதிலிருந்து முதலாவது நீங்க வெளியாகுவதை தவிர வேறு எதுவுமே இல்லை. உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன நோய், ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதோட ஒரு நோய் உள்ளத்துல வழங்குதா. நாம சொல்ல, அவங்க தான் இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு மென்டல் வந்துட்டு, உள்ள நோய் வந்துட்டான், நவுதுபில்லாஹ், அந்த மாதிரி பேசுற தலைவர் வழங்குதா. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? வல்லதி நஃப்ஸி பியதி மா லக்கியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத் இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக். என்னுடைய ஆன்மா எவன் மீது கையின் மீது இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், நீ எந்த பாதையால் போகிறாயோ அந்த பாதையை விட்டு இன்னொரு பாதையால் தான் ஷைத்தானே போவான் உமர் என்று சொன்னார்கள். இதை விட இந்த மாதிரி சஹாபாக்களோட விளாடுறது, முஹாஜிர்களோட விளாடுறது, அன்சாரிகளோட விளாடுறது, நபிய உதாரணம் மாதிரி சொல்லி நபியோட விளாடுறது, இன்னும் அல்லாவோட மட்டும்தான் விளாடையில் விளாடிக்கிறாங்க. அல்லாஹ் இறங்கிக்கிட்டே இருந்தா அங்கே அரசுல யார் கிடக்குறேன்னு கேட்குறாங்க. வழங்குதா? அதுக்கெல்லாம் பதில் சொல்லுவோம். தூக்கையில் இன்னும் அக்கிதான் சூனியம் தானே போகுது. மற்றதெல்லாம் இறங்குறதெல்லாம் வந்தால் ஏறுறது போவோம், நம்மள இருந்து இறங்குற ஹதீஸ் வந்தால் ஏறுற ஹதீஸ் போவோம். சகோதரர்களே, அப்போ நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், அடிப்படையில் ஒரு பகிரங்கமான ஒரு தவறான ஒரு போக்கில் பேசிக்கிட்டிருக்கிறாங்க. எதனால்? மூமின்களுடைய பாதையை விட்டதால். அக்கூலு கௌலி ஹாதா.